கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அந்த 28வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை பின்தொடர்ந்து வருகிற ஒரு காரியம். கானானி ஸ்திரீ என்று சொல்லி ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். தன் மகளுக்காக பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவராய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அவரை பின்தொடர்ந்து வந்தான். அவர் பதில் ஏதும் கொடுக்காவிட்டாலும் கூட அவள் பின்தொடர்ந்து வந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் மகளுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்ததை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு அவளை திரும்பி பார்த்து, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். இயேசுவை நம்பி ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து தன் மகளுக்காக, தன் பிள்ளைக்காக, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, ஆண்டவருடைய உதவிக்காக அவள் பின்தொடர்ந்து வந்தாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசுவே என் மகளுக்கு இறங்கும், ஆண்டவராய் இயேசுவே என் பிள்ளைகளுக்கு இறங்கும், என் மகனுக்கு இறங்கும், என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்கும், நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அவர் உங்கள் பிள்ளைகளை குணமாக்குவார், ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மயப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அந்நேரமே அவருடைய மகள், அவருடைய பிள்ளை ஆரோக்கியம் அடைந்தால், சுகம் பெற்றாள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமோனமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக செபிக்கிற, பிள்ளைகளுக்காக பாரப்படுகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவங்க எதிர்பார்க்கிறபடி, அவங்க விரும்புகிறபடி அவங்க பிள்ளைகளுக்கு நீ இரக்கம் காட்டுவீராக, உதவி செய்வீராக, பிள்ளைகளை குணமாக்குவீராக, பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் இடைபடுவீராக, பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.